ஆறாம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 துன்பம் வெல்லும் கல்வி. நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகைப் பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த பாடலை நீங்கள் படித்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த படித்து பார்க்கும்போது அந்த அர்த்தம் புரிஞ்சிடும். இந்த பாடலை இயற்றியது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஓகேவா? நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடாதே. ஓகேவா? ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. கற்றதன் பயனை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் குறை சொல்லும்படி நீ வளர்ந்துடாத. மூத்தோர் வார்த்தைகளை மீறக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் என்ன பண்ணக்கூடாது? பண்பு நெறி மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி நீ வாழக்கூடாது. ஓகே? மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகே? என்னது? தன்மானம் இல்லாத கோழையுடன் என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். நீ சோம்பலை கொல்லும் திறனை பெற்றிட வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். ஓகேவா? வசம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். பிறருடன் வசம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். ஓகே? அடுத்து அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். ஓகே? என்ன பண்ணணும்? உனக்கு வானை தொடுற அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தம் தாய்நாட்டின் புகழும் என்ன பண்ணக்கூடாது? அழியாமல் வாழ வேண்டும். ஓகேவா? இந்த பாடலை இயற்றியது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி வாழ்ந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருள்களை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லாத கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமையும் வர மேதைகள் சொன்னதை போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகே? சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். ஓகே? இப்போ நூல்வழியில் பார்க்கலாம். நூல்வழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ நம்ம படித்தோம்ல அந்த பாடல் பகுதியில் என்ன சொன்னால், நீ படிக்கும்போதே என்ன பண்ணுச்சு? உனக்கு ஈஸியாக மைண்டில் புரிஞ்சிச்சு பார்த்தியா? அப்போ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? இவர். ஓகேவா? இவரை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவரோட சிறப்பு பெயர் என்னென்னா மக்கள் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகே? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர். பட்டுனாலே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? மக்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்டை வந்து தயாரிக்கிறதுல வல்லவங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ பட்டு மக்களுக்கு பிடிச்சது செய்கிறது. பட்டுனா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு சாரீ, பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரினா என் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா? அப்போ உழைப்பாளிகள் பட்டுனா நெய்கிறாங்க. ஓகேவா? நெய்கிற அந்த மாதிரி உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு பட்டு துணி இருக்குன்னா, ஒரு பட்டு சாரீ இருக்குன்னா கட்டாயமாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டு எடுக்கவா, அந்த பட்டு எடுக்கவான்னு. அப்போ அதை நெஞ்சது யார்? அந்த உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னா இந்த பாடலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி எண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நாம் என்னது மூத்தோர் சொல்படி கேட்க வேண்டும். கைப்பொருள் என்பது எழுத கிடைப்பது எது? கை கூட்டல் பொருள். மனம் கூட்டல் இல்லா அப்படின்னா மனம் இல்லா. ஓகே, இதுதான் ஈஸி தான். நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டு இருந்தால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நெஞ்சவங்க, அதாவது உழைப்பாளியோட உயர்வை போற்றி பாடுவதில் வந்து இவர் பெரியவர் அப்படிங்க வச்சுக்கோ. புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.